ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच समं पश्यन् हि सर्वत्र समवस्थितमीश्वरं न हिनस्त्यात्मनात्मानं ततो याति परां गतिम्। समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरं विनश्यत्सु अविनश्यन्तं यः पश्यति स पश्यति। யார் பார்க்குறானோ அவன் தான் பார்க்குறான் அப்படின்னு எஃப் பஷ்யதி சஹா பஷ்யதி அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவா பார்க்கறத விட இவன் வேற ஒன்றுத்தை பார்க்குறான் அப்படின்னு தானே அர்த்தப்படுறது. அதனால தான் இவன் ஒருத்தன் பார்க்குறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றார் பகவான். எல்லாரும் என்னத்தை பார்க்குறா? உலகத்தை பார்க்குறா, நானா ஜீவன்களை பார்க்குறா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ராகத்வேஷங்களை பார்க்குறாங்கிறது அனுபவிக்கிறாங்கிறதோட சேர்த்து வர்றது. எல்லாரும் பார்த்துன்னு தான் இருக்கான். உலகத்தை பார்க்கறதுனால தான் உலகம் இருக்கு, இயங்கிறதுன்னு சொல்றோம். தூக்கத்தை தவிர மற்ற டயத்துல ஏதோ ஒன்றுத்தை பார்த்துன்னு தான் இருக்கும். ஆனா அவன்லாம் பார்க்கல, இவன் தான் பார்க்கறான் அப்படின்னு சொல்றார் பகவான். எதனாலன்னா பரமேஸ்வரம், ஈஸ்வரனை யார் பார்க்கறானோ பரமேஸ்வரம். யார் அந்த பரமேஸ்வரம்? சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் அப்படின்னு அந்த பரமேஸ்வரனுக்கு லட்சணம் கொடுக்கிறார் பகவான். அந்த சமம் அப்படிங்கிற பதத்துக்கு நிர்விசேஷம் அப்படின்னு பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்ணார். விசேஷணம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அது சமமா இருக்க முடியும். குணத்தோடையோ விசேஷணத்தோடு இருக்கிற ஒரு பொருளானது சமமாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த விசேஷத்தினாலதான் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்றோங்கிற பொழுது அது மற்றதுலேருந்து மாறுபடுத்தி உன்னால பார்க்க முடிகிறது. அப்படிங்கிற பொழுதே அது மாற்றதோட வேறானதுன்னு தான் ஆகிறது. அதனாலதான் அது இருக்குன்னு நீ சொல்ல முடியாது. விசேஷணம் இருக்குன்னு நீ சொல்றேன்னா விசேஷணம் மற்றதுலேருந்து அதை பிரித்து காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுதே அது சமத்துவம் இல்லைன்னு ஆயிடுறது. அந்த ஸ்வரூபத்தா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கிறதுனால தான் அந்த சமம்ங்கிற பதம் இருக்கு.
இது லௌகிகமான சமம்னா சில விஷயத்துல சமமா இருக்கலாம். அந்தஸ்துல இவா 2 பேரும் சமம். படிப்புல இவா 2 பேரும் சமம். இப்படி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல வேணா சமப்படுத்தலாமே ஒழிய, மொத்தமாவே சமமாக இருக்கணும். அதுவும் எல்லாத்துலயும் சமமாக இருக்கணும் அப்படின்னா, அது நிர்விசேஷமாக இருந்தா மட்டும் தான் முடியும். அந்த நிர்விசேஷமான ஈஸ்வரன் திஷ்டந்தம் அப்படின்னு சொல்றார். திஷ்டந்தம் சதா மாற்றம் இல்லாம அப்படியே இருந்துட்டு இருக்கிற ஸ்வரூபம். சர்வக்ஷேத்திரேஷுன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல க்ஷேத்திரஜம் சாபிமாம் வித்தின்னு சொல்லும் பொழுதும் அதே தான் அங்க சொல்லப்பட்டது. இங்க சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம்னு சொல்றதுதான் சர்வ க்ஷேத்திரேஷு க்ஷேத்திரஜம் வித்தின்னு அங்க முன்னாடி சொன்னார். அப்படி இந்த ஸ்வரூபமானது நிர்குணமாக நிரவயவமாக எல்லா இடத்திலையும் பரவி கிடக்கக்கூடிய பிரம்மமானது நிர்குண வஸ்துவாக இருக்கிறது. அதுதான் பரமேஸ்வரன். அது பரமமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால எல்லாத்துக்கும் சர்வாதாரமாக முடிவில்லாததாக இருக்கிறதுனால அது பரம். காரணமாக இருக்கிறதுனால ஈஸ்வரன். அதனால பரம ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அதை யார் பார்க்குறானோ, அது மட்டுமில்லை வினஷ்யத்சு அவினஷ்யந்தம்னு சொன்னார். அழிந்து கொண்டிருக்கிறதுல அழியாம இருக்கிறது. எதிர அழியறது என்ன? எல்லா தேகமும் அழியறது, புத்தியும் அழியறது. புத்திங்கிறது சிந்தனை. சிந்தனை ஒன்று போய் இன்னொன்று வந்து, இன்னொன்று போய் இன்னொன்று வர்றது தான் புத்தி. நம்ம பார்க்குற பதார்த்தங்கள் எல்லாமும் அழிஞ்சின்னு இருக்கு. இதில் அழியாம எது இருக்குன்னா ஒரே ஒரு சத்திய வஸ்து மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. காலாதாரம், தேசாதாரம், வஸ்து ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இருத்தல் அப்படிங்கிற அந்த சுரூபந்தான் இருக்குங்கிறத பார்த்தோம். நாமரூபங்கள் ஒன்று ஒன்றா அழிஞ்சுட்டு தான் இருக்கு. குணங்கள் எல்லாம் மாறிண்டு தான் இருக்க போகிறது. பானை இருந்தது, பானை உடஞ்ச பானை இருக்கு. உடஞ்ச பானையினுடைய இருந்த பானையினுடைய இல்லாத்தன்மை இருக்கு அப்படின்னு அந்த இருக்குங்கிறது மட்டும் ஏதோ ஒன்றுத்தோட சேர்ந்து இருந்துட்டே இருக்கு. மற்ற எல்லாம் போயின்னு இருக்கு. அதனால நாமரூபங்கள் அழிவுக்கானவை. அதனுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய இருத்தல்ன்ற சுரூபம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அதுதான் பரமேஸ்வரன் அர்த்தம். ஆனா வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், அதாவது எல்லாம் அழியறது. இது ஒண்ணு மட்டும் தனியா எல்லாத்த மாதிரி மொத்தம் 110 பொருள் இருக்கு, அதுல 109 அழியறது. இந்த ஒண்ணு மட்டும் அழியாம இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த 110மே எதுல ஆதாரமா இருக்கோ அந்த சுரூபம் தான் அழியாம இருக்கிறது மட்டும் இல்லை, இருக்கிற பொருளே அதுதான். இருத்தல் தான் இருக்கு, மற்றதெல்லாம் நாமரூபந்தான். அப்படிங்கிறதுனால வினஷ்யத்சு அவினஷ்யந்தம்னு அந்த சமஸ்வரூபத்தை சொன்னார். இப்போ இந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியிருக்கு அந்த தரிசனத்தை அப்படின்னு பாஷ்யக்காரர் இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தார். யதோக்தஸ்ய சம்யக் தரிசனஸ்ய பலவச்சனேன ஸ்துதிஹி கர்த்தவ்யா இது ஸ்லோகः ஆரம்பியது. பலத்தை சொல்லி இந்த மாதிரியான பலன் இந்த சமதர்சனத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. சொல்றதுனாலதான் அந்த சமதர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும். அப்ப சமதர்சனம் தான் உயர்ந்ததுங்கிற ஒரு திருஷ்டி மக்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காக, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் அப்படின்னு இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். சமம் பஷ்யன்ஹி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம் ந ஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம் ததஹா யாதி பராங்கதி. சமம் சமவஸ்திதம் ஈஸ்வரம் சர்வத்திர பஷ்யன்னு ஹி ஆத்மானம் ஆத்மனா ந ஹினஸ்தி ததஹா பராம் கதிம் யாதி. சமவஸ்திதம் சர்வவியாபியாக இருக்கார் பகவான் அப்படின்றத பார்த்தோம். சமம் பஷ்யன்ஹி சர்வத்திர அப்படின்ற பொழுது போன ஸ்லோகத்துல சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம்
சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் சமம். அதுதான் இங்க வந்து சமவஸ்திதம் ஈஸ்வரம். இந்த பரமேஸ்வரம் சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம்ங்கிறத இங்க சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம் பஷ்யன்னு சமம் பஷ்யன்னு அப்படி அர்த்தம் பண்ணும் பொழுது, சமவஸ்திதம்ங்கிற பொழுது எல்லா பொருள்களிலும் சமமாக, எல்லா விஷயங்களிலும் சமமாக, சம்யக்காக, ஒரே மாதிரியாக நிர்தாரணம் பண்ணும் அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரனை சமம் பஷ்யதி பஷ்யன்னு. சமம்னா என்ன பார்த்தோங்க? நிர்விசேஷம். நிர்விசேஷமான அந்த பிரம்மமானது ஈஸ்வரனானவன் எல்லா விதமான ஜந்துக்களிலும் ஜீவராசிகளிலும் பூதங்களிலும் ஜடமா இருக்கட்டும் சேதனமாக இருக்கட்டும் எல்லா விதமான அனுபவங்களிலும் ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய அந்த நிர்விசேஷமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை சர்வத்திர பஷ்யன், எல்லா தேசத்திலாலையும் சர்வத்தில் அர்த்தம். வஸ்துக்கள்னால சமவஸ்திதம் பல பொருள்கள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அது எல்லாத்துலேயும் சுரூபமாக இருக்கிறது அதே பிரம்ம ஈஸ்வரன் தான். தேசத்தகா நிறைய இடம் இருக்கா மாதிரி இருக்கே, அங்கே எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறது அந்த சுரூபம் தாங்கிறதுனால சர்வத்திரன்னு வார்த்தை போட்டார். பஷ்யன்னு அப்படி பார்க்கறதுனால என்ன பண்றான் ஒருத்தன்னா, ஆத்மானம் ஆத்மனா ந ஹினஸ்தி. ஆத்மாவை ஆத்மானம் ஆத்மனா தானாகவே ந ஹினஸ்தி அழிப்பதில்லை, தன்னைத்தான் அழித்துக் கொள்வதில்லை. அழித்து கொள்ளாம என்ன ஆறான்னா ததா பராங்கதிம் யாதி, பரகதியான மோட்சத்தை அடைகிறான். இதனால இந்த சமரூப தரிசனத்தினால, சமஸ்வரூப தரிசனத்தினால மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். பிரயோஜனம் என்ன? இந்த சமதர்சனத்தினுடைய பிரயோஜனம் மோட்ச பலன். பராகத்தின்னு சொல்றமே, பரகத்தியை அடைந்தார்னா வந்து செத்துவிட்டார்னு அர்த்தம் இல்லை. நம்ம எழுதும்போது எழுதுவோம் சிவசாகித்யத்தை அடைந்தார், வைகுண்ட பதவியை அடைந்தார், பரகதியை அடைந்தார் இன்னார்னு. அந்த அர்த்தம் கிடையாதுங்க. பரகதி அப்படின்னு சொல்ல, பரம்னா எல்லைன்னு அர்த்தம். அதை தாண்டிய ஒண்ணு இல்லை அப்படின்னால அது மோட்சம். கத்தினா செல்ல வேண்டிய இடம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எங்க கடைசியாக எங்க போய் எல்லாரும் அடைய போறோமோ அடைஞ்சு ஆகணுமோ அந்த கதியான மோட்சத்தை அடையறான். யாருன்னா யாரு பார்க்கறானோ அடையறான். இதெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமா இங்கெல்லாம் ஞானத்தினாலதான் மோட்சம்ங்கிறது நேரடியாவே சொல்றாரு இங்க பகவான். சமம் பஷ்யன் சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம் பராங்கதிம் யாதி. யாரு வந்து சமமாக சர்வபூதத்திலையும் இருக்கக்கூடிய நிர்விசேஷமான ஈஸ்வரனை பார்க்கறானோ புரிந்து கொள்றானோ அவன் பரகத்தியாகிய மோட்சத்தை அடைகிறான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது பண்ணு, சரணாகதி பண்ணு, வைகுண்டத்துக்கு போ, அதெல்லாம் சொல்லலையே இங்க. பரகத்திய வைகுண்டமா எடுத்துட்டா கூட ஞானம்ன்றதுனால மட்டும் வைகுண்டத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டா வைகுண்ட மோட்சம்னு ஆயிடுறது. அது ஒரு இடம் இல்லைன்னு புரிஞ்சிடும். ஆனா அது ஒரு இடம்னு எடுத்துட்டு பண்ணேன்னா அப்ப சமம் பஷ்யன்னு இந்த திருஷ்டி வந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரனை பார்த்த உடனே அவன் பரகத்தி எப்படி அடைவான்? வைகுண்டமாக இருந்தால் ஏதாவது ஒண்ணு காரியம் பண்ணி புண்ணியம் பண்ணாதானே போக முடியும் லோகத்துக்கு. அதனால இங்க எல்லாமே ஞானம்தான் சொல்லப்படுறது அப்படிங்கிறது தெரியறது. சமமிதி சமம் பஷ்யன் உபலபமானஹா யஸ்மாத் சர்வத்ர சர்வபூதேஷு சமவஸ்திதம் துல்யதயா அவஸ்திதம் ஈஸ்வரம் அதீத அனந்தர ஸ்லோகோக்த லக்ஷணம் இத்யர்த்தஹ. எப்படி இருக்கார்?
துல்லியமாக ஒரே மாதிரியா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் அந்த ஈஸ்வரன். சமவஸ்திதம் எப்படிடான்னா, ஏற்கனவே ஸ்லோகத்துல எப்படிங்கிறத சொல்லியாச்சு. அனந்தர ஸ்லோகோக்த லட்சணம் நிர்குணமாக, நிரவயவமாக, சர்வசாட்சியாக, சத்தாஸ்வரூபமாக இருந்துருக்கிறவர். இருக்கிறவர் அப்படின்னா உடனே மேஸ்குலைன் அர்த்தம் கிடையாது. இருக்கக்கூடிய ஸ்வரூபமானது சர்வபூதேஷு சமவஸ்திதம். அதை யார் பார்க்கறானோ, பஷ்யன் கிம் என்ன ஆறுது அவனால பார்க்கறதுனால, ந ஹினஸ்தி கிம்சாம் ந கரோதி ஆத்மனா ஸ்வேனைவ ஸ்வாத்மானம். தன்னாலேயே தன்னை அழித்துக் கொள்வதில்லை. ததா தத் அஹிம்சனாதி யாதி பராம் பிரகிருஷ்டாம் கதிம் மோக்ஷாக்கியம். அப்ப தன்னனா இங்க ஹிம்சையின் அளவுக்கு தான் சொல்ற. தனக்கு கெடுதல் ஏற்படுத்தி கொள்றதில்லை. தனக்கு கெடுதல் ஏற்படுத்தி கொள்ளாதனால பிரகிருஷ்ட கதியாகிய மோக்ஷம் சொல்ல. பிரகிருஷ்டாம் கதிம் மோக்ஷாக்கியாம், மோக்ஷம் என்ற பெயருடையதாகிய அந்த ஒரு நிலையை அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அந்த ஈஸ்வரன் தன்னிட்ட மாற்றம் இல்லாமல் சர்வமாக இருக்கார். அதனால்தான் விவர்த்த காரணம்னு சொல்றோம். அந்த மாற்றம் இல்லாத தன்மை ஈஸ்வரனுடைய சுபாவம், சொரூபம். சரி, அதை தெரிந்துக்கிறதுனால இவனையே அழிச்சுக்கிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவெல்லாம் தன்னைத்தானே அழிச்சுக்கிறான்னு அர்த்தம். அப்போ ஒரு கேள்வி இங்க பூர்வபக்ஷி மூலமாக இங்க பாஷ்யக்காரர் எழுப்புறார். நனு நைவ கஷ்டித் பிராணி ஸ்வயம் ஸ்வம் ஹினஸ்தி கதமுச்சதே அப்பிராப்தம் நஹினஸ்தி. பிராப்தம் இருந்தாதான் பிரகிருத்தஸ்ய பிரதிஷேதா பிராப்தஸ்ய பிரதிஷேதான்னு இருக்கு. என்னன்னா சம்பாவனா இருக்கணும். இதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாதான் அதை நம்ம நெகேட் பண்ணணும். ஆனா இங்க என்னன்னா யாருமே தன்னை யாரும் அழிச்சுக்கிறது இல்லையே. எந்த பிராணியும் வாழணும்னு தான் ஆசைப்படுறதே ஒழிய, எப்படியாவது தான் இருக்கணும்னு ஆசைப்படுறதே ஒழிய தான் தன்னை அழிச்சுக்கிறதுங்கிறது இல்லை. தற்கொலை பண்ணிக்கிறவன் கூட வேற விதமாக அவன் நன்னா வாழணும், இப்ப இருக்கிற நிலைமையில முடியாதுன்னு தான் மேல இருக்கிற பிரியத்தினாலதான் அவன் தன்னை ஆத்மஹத்தி கூட பண்ணிக்கிறான். அது மாதிரி இருக்கிற எக்ஸப்ஷன்ஸ் விட்டுட்டு மற்றது பார்த்தா பொதுப்படையாக ஜனங்கள் எல்லாம் வாழணும்னு தான் ஆசைப்படுறதே ஒழிய யாரும் தனக்கு ஹிம்சை பண்ணிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவன் மட்டும்தான் ஹிம்சை பண்ணிக்கிறது இல்லைன்னு ஒரு செலக்ட் பீப்புளை மட்டும் சொல்ல வேண்டியதுக்கு பிரசக்தியே இல்லையே. பிரசக்தி இல்லாத இடத்துல, பிராப்தம் இல்லாத இடத்துல நீ இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவரே கொடுக்கிறார். யதா ந பிருத்திவியாம் அக்னிச்சேதவியோ ந அந்தரிக்ஷே இத்தியாதி. பிரதிஷேதம் பண்ணும் பொழுது பூமியில அக்னியை ஏற்றப்படாது, அந்தரிக்ஷத்துல நெருப்பை ஏற்றப்படாது, ஆகாசத்துல போய் அக்னியை ஏற்றப்படாது இப்படின்னு சொல்றாளோ? சொல்றது இல்லை. ஏன்னா அந்தரிக்ஷத்திலேயோ ஆகாசத்திலேயோ போய் ஏத்துற பிரசக்தியே இல்லை. பிருத்திவியில மட்டும்தான் ஏத்தணும், ஏத்துற வாய்ப்பு இருக்குங்கிற பொழுது பிருத்திவியில ஏத்தாதேன்னு மட்டும்தானே சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி அந்த மாதிரி பிரசக்தியே இல்லாத அப்பிராப்தமா இருக்கிற இடத்துல நீ யாரும் தன்னை அழிச்சுக்கிறது இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சொல்றார், நயேஷ தோஷா. இல்லப்பா, இங்க அது ஒரு பெரிய தோஷம் இல்லை. ஏன்னா இங்க ஒரு விதத்துல எல்லாரும் ஆத்மஹானி பண்ணிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறது தானே இங்க விஷயம். அஜ்ஞானாம் ஆத்ம திரஸ்கரண உபபத்தேஹே. ஆத்மா திரஸ்கரணம் பண்றது. திரஸ்கரணம்னா இக்னோர் பண்றது. யாரு? அஜ்ஞானிகள் ஆத்மஸ்வரூபத்தை இக்னோர் பண்றாங்க. ஆத்மா அத்தியந்த பிரசித்தம். அதான் அடுத்த லைன்ல சொல்றார், சர்வோஹி அக்ஞா அத்தியந்த பிரசித்தம் சாட்சாத் அபரோக்ஷாத் ஆத்மானம். வேற எது வேணா இல்லாம இருக்கலாம், ஆத்மா இல்லாம ஒரு க்ஷணம் இருக்கவே முடியாது. உன்னுடைய ஒரு அனுபவத்திலையும் ஆத்மா தானே அனுசியூத்தமா இருக்கு.
பிரதிபோத விதித்தம் மதம்னு உன்னுடைய ஒரு அனுபவத்திலையும் ஒரு போதத்திலையும் உன் எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஆதாரமா இருக்கிறதே ஆத்மவஸ்து தானே. அந்த ஆத்மா தானே எல்லா இடத்துலையும் நாமரூபமாக தெரிஞ்சுட்டு இருக்கு. உலக அனுபவம்னு நீ எதை பார்க்குறியோ அங்கே இருக்கிறது என்னவோ ஆத்மாதான். அது அத்தியந்த பிரசித்தம். ஏன்னா ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு ஆத்மாக்காக தான் ஓடின்னு இருக்கோம் எல்லாரும். அத்தியந்த பிரசித்தமாக இருந்தாலும் சாட்சாத் அபரோக்ஷமாக இருந்தாலும் என்ன உனக்கு நேரடியாக எப்பவுமே அவைலபிளா இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்தாலும் என்ன பண்றான் அஜ்ஞானியா இருக்கிறவா எல்லாரும்னா ஆத்மாவை விட்டுட்டு அனாத்மாவை பிடிச்சுக்கிறான். திரஸ்கிருத்திய அனாத்மானம் ஆத்மத்வேன பரிகிருஹ்ய அனாத்மாவை ஆத்மான்னு எடுத்துட்டு தமபி தர்மாதர்மோ கிருத்வா உபாத்தம் ஆத்மானம் ஹத்வா அந்யமாத்மானம் உபாதத்தே நவம் தம் சைவம் ஹத்வா அந்யமேவம் தமபி ஹத்வா அந்யமித்யேவம் உபாத்தம் ஆத்மானம் ஹந்தீதி ஆத்மஹா சர்வோ அஜ்ஞா. அஜ்ஞானி என்ன பண்றான்னா உண்மையா இருக்கிற ஆத்மாவை விட்டுட்டு வேற ஏதோ ஒன்று ஆத்மான்னு எடுத்துக்கிறான். அப்புறம் அந்த ஆத்மாவை போட்டு உடைக்கிறான். இவன் எடுத்துட்டு இருக்கிற ஆத்மாவை நான் இதுதான் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு அதுல புண்ணிய பாபத்தை பண்ணி அதை உடைச்சிட்டு திருப்பி ஒரு ஜென்மாவை எடுக்கிறான். அதை ஆத்மான்னு எடுத்துக்கிறான். அந்த ஆத்மாவையும் திருப்பி உடைக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொன்னு இப்படி தானே போயிட்டு இருக்கு. ஜென்மாவாக அனாத்மாவை ஆத்மான்னு எடுத்துட்டு திருப்பி உடைச்சுட்டே இருக்கான். எப்பவும் தெரியற ஆத்மவஸ்து விட்டுட்டு இந்த காரியகரண சங்காத்தமா இருக்கக்கூடிய தேகாதிகளை ஆத்மாவா எடுத்துட்டு திருப்பி புண்ணியத்தை பாவத்தை பண்ணி திருப்பியும் அதை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு சுகப்பட்டு மாத்தி பண்ணி போயிட்டு இருக்கான். அதான் நம்ம போனதிலே பார்த்தோம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உடைச்சாண்டின்னு திருப்பியும் 10 மாசம் மனுஷ ஜென்மாக்கு சொல்றோம். மற்ற யோனியில போனா அதுக்கேற்ற எத்தனை நாளோ பிறந்து வீணடிச்சுட்டு இருக்கான். அந்த பானையை தோண்டி எடுத்துன்னு வரானோ இல்லையோ பானை, அதுல எதை வச்சு நிரப்பணும்? ஞானத்தால் நிரப்பியிருக்க வேண்டியது. ஆனா உடைச்சிட்டான், பானையை உடைச்சிடறான். ஞானத்தினால் நிரப்பாம வீணா போயிடுது. தண்ணியை நிரப்புறதுக்காக பானையை வாங்குறான். தண்ணியை நிரப்புறானோ நிரப்பல, வீணா போயிடுது. அப்படி எந்த ஒரு புத்தினால ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைய முடியுமோ அந்த புத்தியை துஷ்பிரயோகம் பண்ணி சம்சாரத்துக்குள்ள இன்னும் போய் மாட்டிக்கிறான். புத்தினாலதான் மோட்சம் அடைய முடியும், ஆனா அதை சம்சாரத்துக்கு பிரயோஜனப்படுத்திக்கிறான். இன்னும் பந்தம் படுத்திக்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கிறான். அதாவது ஒரு கத்தியை கொடுத்து கட்டியிருக்கிற கயத்தை அறுடான்னா கயத்தை அறுக்காம கழுத்து அறுத்துட்ட கதையா? எந்த புத்தினால மோட்சம் அடைன்னு சொல்லி இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்கானோ பகவான், அந்த மோட்சத்தை எடுத்துக்காம என்ன பண்றான்? தனியே அழிச்சுக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வர்றார். அதனால ஹத்வா திருப்பி அதை ரொம்ப அழகா சொல்றார் பாஷ்யக்காரர். சர்வோகி அக்ஞா, எல்லா அக்ஞனும் என்ன பண்றான்? அத்தியந்த பிரசித்தம், ரொம்ப பிரசித்தமா நன்னா தெரியுறது ஆத்மா. ஒரு க்ஷணமும் அந்த ஆத்மா தான் இருக்கிறது. சாட்சாத்தா எல்லா இடத்துலையும் தெரியுறது. அஸ்தின்னு எதை போது அனலைஸ் பண்ணாலும் அங்க அஸ்தியா இருக்கிறது ஆத்மா தான். ஒரு பொருள் தெரியுதுன்னாலும் பொருள் விருத்தியாத்மகமாக தான் தெரியறது. விருத்தியினுடைய ஆதாரமா இருக்கிறது பிரஜப்தி தான். அதுதான் சத்தா. அது பிரதிக்ஷணம் தெரியறதே, அது சாட்சாத் அபரோக்ஷமாக இருக்கே. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை திரஸ்கிருத்திய விட்டு அனாத்மானம் ஆத்மத்வேன பரிகிருஹ்ய, ஆத்மா இல்லாததாகிய இந்த நான் ஜீவன், நான் இந்த தேகவான்
நான் இப்போ இது கஷ்டப்படுறேன், நான் சுகப்படுறேன், நான் இதை அனுபவிக்கிற இந்த உடம்பு தான் ஆத்மா, அனுபவிக்கிற இந்த புத்தி தான் ஆத்மா, இந்த சுகதுக்காத்மகமா இருக்கிறது தான் என்னுடைய தன்மை அப்படின்னு அனாத்மாவை ஆத்மாவாக எடுத்துட்டு அதுல தர்மத்தையும் அதர்மத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் கிடைச்சிருக்கிற அந்த ஆத்மாவை என்ன பண்றான்? ஹத்வா, அதை அழிக்கிறான், வீணடிக்கிறான் காலத்தினால. திருப்பி இன்னொரு தேகம் அந்த பண்ணியிருக்கிற தர்மத்தினால இன்னொரு ஆத்மா, அந்யம் ஆத்மானம் உபாதத்தே, இன்னொரு ஆத்மாவை எடுத்துக்கிறான், அடுத்த ஜென்மா ஏற்படுறது. நவம் தஞ்ச ஏவம், நவம்னா புதுசு, புதுசா இருக்கிறதையும் திருப்பி ஹத்வா, அதை திருப்பி இதே மாதிரி பண்ணி வீணடிக்கிறான். திருப்பி அந்யம் ஏவம் தமபி ஹத்வா, அப்புறம் அதையும் வீணடிக்கிறான். அந்யம் திருப்பி இன்னொன்று எடுத்துக்கிறான், திருப்பி ஏவம் உபாத்தமாத்மானம் ஹந்தீதி, ஆத்மா சர்வோஜ்ஞா. வர 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 போயிட்டே இருக்கு. எத்தனை காலம் தெரியாது. இது வரைக்கும் எத்தனை ஜென்மா எடுத்தோம்? புல்லாய் புழுவாய், என்ன மிருகமாய், மிருகமாய், அசுரராய், தேவராய், கணங்களாய், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொன்னார் மாணிக்கவாசக பெருமான். அந்த மாதிரி எத்தனை ஜென்மா, எத்தனை இடத்துல நான் எடுத்துட்டு இன்னி வரைக்கும் அதையே பண்ணிட்டு இருக்கோமே. அதுதானே இந்த க்ஷணம் இருக்கு, ஆத்மா தான் இருக்கு, ஆனா தெரியல, எத்தையோ எடுத்துன்னு போயிட்டு இருக்கோன்றார். எஸ்து பரமார்த்த ஆத்மா அசோ அப்படி சர்வதா அவித்யா ஹதஹா இவ வித்தியமான பல அபாவாத் இது சர்வே ஆத்மஹனஹா. அதாவது அந்த ஆத்மா இருக்கு, பரமாத்மா இதோ இருக்கு, அசௌ இருந்தாலும் அவித்யினால இல்லாத மாதிரி ஆயிடுறது. ஹதஹா இவ, ஏன்னா அது உனக்கு அவைலபிள் இல்லையே அந்த ஆத்மா. எப்பவும் எல்லா இடத்துலையும் எல்லா டயத்திலையும் எல்லா விஷயங்களிலும் எல்லா அனுபவத்திலும் ஆதாரமாகவும் ஒரே வத்துவாகவும் இருந்துட்டு இருக்கக்கூடியதாகிய இந்த ஆத்மா அஜானத்தினால உன் கையில அகப்படலையே. அப்போ வித்தியமான பல அபாவாத், இருக்கு ஆத்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பலன் இருக்கணும். அது நீ ஆத்மா சுரூபத்தை தெரிஞ்சிட்டாதான் அந்த பலன் கிடைக்க போறது உனக்கு. அந்த ஆத்ம வஸ்துவை நீ தெரிஞ்சுக்காதனால அனாத்மாவை ஆத்மான்னு எடுத்துக்கும் பொழுது ஆத்மா இருக்குங்கிறதுக்கான பலன் உனக்கு சம்பவிக்கவில்லை. வித்தியமான பல அபாவா. அப்போ நீ ஆத்மா கொன்னதுக்கு சமம் தானே. இருக்கிறத இல்லாம பண்றது தானே கொல்றது. லிட்டரலி கத்தி எடுத்து கொன்னாதான் கொல்றதா? அப்படி இல்லையே. அவைலபிளா இருக்கிறத இல்லாம போக பண்ணிடுற உன்னுடைய அவித்யினால. அதனால அது ஆத்மஹனஹா ஏவ அவித்வாம்சா, அவித்வான்கள் அஜ்ஞானிகள் ஆத்மாவை அழிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். எஸ்து இதரஹா யதோக்த ஆத்மதர்ஷி சஹா உபயதாபி ஆத்மனா ஆத்மானம் நஹினஸ்தி நஹந்தி ததஹா யாதி பராங்கதிம் யதோக்தம் பலம் தஸ்ய பவதி இத்யர்த்தஹ. இந்த மாதிரி அவித்வானா இல்லாதவர்கள் இருக்காளே யாருன்னா யதோக்த ஆத்மதர்ஷி, இது வரைக்கும் ஆத்மான்னு ஒன்றத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கே, அந்த ஆத்மாவை தெரிந்து கொண்டவன், பார்க்கின்றவன், அந்த ஆத்மாவையே எப்போ ஆத்மாவாக எடுத்துக்கொள்கின்றவன், வேற ஒன்றும் அந்நிய விஷயங்களை ஆத்மான்னு அத்தியாரோபணம் பண்ணாதவன், அவன் ஆத்மாவை எப்பொழுதும் ஹானி பண்ணுவதில்லை. இக பரம் எப்பவும் பண்றதில்ல. அதனால பரகதியை அடைகிறான். பரகத்தினா என்ன? மோக்ஷம். யதோக்தம் பலம் தஸ்ய பவதி. என்ன மோட்ச பலம் சொல்லப்பட்டதோ அந்த பலத்தை அவன் அடைகிறான். அதனாலதான் சமதர்ஷனம் பண்ணணும். பண்ணா சமதர்ஷனம் பண்ணும்பொழுது என்னன்னா, நீ சமத்தை பார்க்கல, உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க.
அது ஒண்ணுதான் சர்வமாக எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு. அதுதான் ஈஸ்வரன். வேற என்ன ஈஸ்வரன்? சர்வ வியாபினா ஒண்ணுதான் இருக்க முடியும். 2 சர்வ வியாபி எப்படி இருக்க முடியும்? அப்போ ஒரு சர்வ வியாபி இருக்குன்னா அது நீயாக தான் இருக்க முடியும். ஏன்னா நீ இருந்தே ஆகணும் ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுக்கு. நான் இல்லாம ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லலாம்னா அப்ப நீ என்ன? நீ ஈஸ்வரனா இருக்கணும். அப்போ புரியுறதா? அப்பதான் சர்வ வியாபித்துவம் சித்திக்கும். ஈஸ்வரன் நீயாக இருக்கலாம், இல்ல நீ ஈஸ்வரனா இருக்கலாம், எப்படி வேணா சொல்லிக்கோ. ஆனா உன்னை விட்டுட்டு சர்வ வியாபித்துவம் இருக்கவே முடியாது. அதனால அந்த ஆத்ம வஸ்துவை அறிந்து கொள்கிறவன் பரம் பிரம்மத்தை அறிந்து கொள்றவன் ஆகிறான் அப்படிங்கிறது தான் இங்க பகவானோட விஷயம். சர்வபூதஸ்தமீஸ்வரம் சமம் பஷ்யன் ந ஹினஸ்தி ஆத்மனாத்மானம் இதி உக்தம் தத் அனுபபன்னம் ஸ்வகுண கர்ம வைலக்ஷண்ய பேத பின்னேஷு ஆத்மசு இதேதத் ஆசங்கிய ஆக. அடுத்த ஸ்லோகத்து கனெக்ஷன் சொல்றார் பாஷிகாரர். எல்லா பூதத்திலையும் ஈஸ்வரனாக சமமாக இருக்கிறத பார்த்தால் ஆத்மாவை ஹானி பண்ணாத தன்மை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த சமம்ன்றது எல்லா பூதத்திலையும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்? ஒண்ணுக்கும் ஒரு குணம் இருக்கே, ஸ்வகுண. ஒருத்தன் ஒரு மாதிரி இருக்கான். ஈஸ்வரன் எல்லாருக்குள்ள இருக்கான்னா அவன் அந்த ஒருத்தரோட குணம் அந்த ஈஸ்வரனை அஃபெக்ட் பண்ணணுமே இல்லையா? இவன் கெட்டவன், ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கொஞ்சம் கெட்டவன், ஒருத்தன் கொஞ்சம் நல்லவன், இப்படி இருக்கு. அவனுக்கு கர்ம வைலட்சண்யம் இருக்கு. இவன் நல்ல கர்மாக்கள் நிறைய பண்ணியிருக்கான், இவன் பாப கர்மாக்கள் நிறைய பண்ணியிருக்கான், இப்படி எல்லாம் இருக்கு. என்ன அந்த மாதிரி பேதங்கள்லாம் இருக்கு. அப்போ அந்த குணங்கள் எல்லாத்தையும் நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏகப்பட்ட கர்த்தாக்கள் இருக்கா. ஒரு கர்த்தா ஒன்று விதமாக புண்ணிய பாபத்தினால மாறுபடுறா. இது எல்லாத்துக்கும் அனுசியூத்தமா இருக்கிற ஒரு ஆத்மாதான்னா அது எப்படி இந்த பின்னமான விஷயங்கள் எல்லாத்தையும் அஃபெக்ட் ஆகாம இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறதுனால இதை சொல்றாருன்னு பாஷ்யக்காரர் கனெக்ஷன். பிரகிருத்யைவ கர்மாணி கிரியமானானி சர்வசஹ யஃ பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. எப்பவுமே இந்த ஞானத்தை அடையறதுக்கு 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று பிரம்மவஸ்து, இன்னொன்று மித்யாத்வம், ஜெகத்தினுடைய மித்யாத்வம். ரெண்டும் புரியணும். இல்லைன்னா அது வெறும் நம்பிக்கையா போயிடும். எல்லா இடத்துலையும் ஒரே பிரம்மன் தான் இருக்கு, ஈஸ்வரன் தான் இருக்காருன்றது. ஜெகன் மித்யாத்வத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது புரியாதனாலதான் அத்வைத்தத்திலேருந்து வெவ்வேறு கிளை மாதிரியான சம்பிரதாயங்கள் ஏற்பட்டது. ஆத்ம பாரதந்திரிய யோகம்னு பின்னாடி சொல்ல போற. பரதந்திரம்னே பேரு, மித்யாக்கு. பிரகிருதி நம்மளோட சாஸ்திரத்துல பரதந்திரம் தான். பகவத் மாயை தான் பிரகிருதி. அது பரதந்திரமாக மித்யாவாக இருக்கு. அதனாலதான் சிவ ஜாயேன்னு மாயையான அம்பாள் ஈஸ்வரன்டேந்தே வந்தவதான். ஒரு தனி சக்தி கிடையாது, ஈஸ்வரிய சக்தி தான் அம்பாள். அப்போ அந்த மாயைங்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்காது. விசாரம் பண்ணும் பொழுது இருக்கும் பொழுது ரொம்ப சக்தியாக தான் இருக்கு. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி எல்லாம் இருக்கு. ஸ்வரூப நிர்தாரணமான உடனே இல்லாம போயிடுறது அது எதுவுமே. ஏகரசமான பிரம்மன் தான் மீதி நிக்கிறது. அதனால
அந்த ஈஸ்வரிய சக்தி தான் மாயைன்னு சொல்றோம். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல பகவான் ஏற்கனவே சமம் திஷ்டந்தம் பரமேஸ்வரம்னு க்ஷேத்ரஜன் பத்தி சொன்னார். இப்ப க்ஷேத்திரத்தினுடைய சுபாவம் எப்படிங்கிறத இதுல சொல்றார். ச பிரகிருத்தியா ஏவ சர்வசஹ கர்மாணி கிரியமானானி யஹ பஷ்யதி ததா ஆத்மானம் அகர்த்தாரம் ஜெயஃப் பஷ்யதி சஃப் பஷ்யதி. திருப்பி எஃப் பஷ்யதி ச பஷ்யதி இங்க சொல்லிட்டார். ஏற்கனவே சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் சொல்லி அங்க எஃப் பஷ்யதி ச பஷ்யதி சொன்னார். இங்க பிரகிருத்தியா ஏவ கர்மாணி கிரியமானானி ததா ஆத்மானம் அகர்த்தாரம் எஃப் பஷ்யதி ச பஷ்யதி. எப்படிடா காரியம் நடக்கிறதப்போ சமமா உள்ள க்ஷேத்திரஜனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நிர்விசேஷமாக சர்வவியாபியா இருக்காருன்னா இத்தனை ஜீவராசிகள் எல்லாம் காரியம் பண்ணிட்டு இருக்கே, இந்த காரியங்கள்லாம் எப்படி ஏற்படுறது அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது பிரகிருத்தியா ஏவ சர்வசா கர்மாணி கிரியமானானி, பிரகிருத்தினால சுபாவஸ்து பிரவர்த்ததேன்னு சொல்றாரோ இல்லையோ, முன்னாடி பகவான் சொன்னார். மாதிரி பிரகிருத்தினாலதான். பிரகிருதிங்கிறது இங்க சாங்கிய பிரகிருதி இல்லை, மாயாம் து பிரகிருதிம் வித்யாம் மாயினம் து மகேஸ்வரம்னு சொல்லப்படக்கூடியதாகிய அந்த பிரகிருதி திரிகுணாத்மிகா பிரகிருதி அப்படின்னு இங்க பாஷ்யக்காரர் சொல்ல வர. பிரகிருத்தியா பிரகிருதி பகவதா மாயா திரிகுணாத்மிகா மாயாம் து பிரகிருதிம் வித்யாதிதி மந்திரவர்ணாது. மாயாதான் பிரகிருதி அது அப்படின்னு எங்கேருந்து சொல்ற இவெல்லாம் கேட்பா. துவைதி விசிஷ்டாத்வைதிகள்லாம் பிரகிருத்தினா சாங்கிய பிரகிருத்தியை தான் எடுத்துக்கணும், நீ என்ன திடீர்னு மாயான்னு ஒன்றத்தை சொல்றேன்னா அதான் மந்திரவர்ணத்தை ஒரு கேட்பா. வேதம் சொல்றது மாயாம் து பிரகிருதிம் வித்யாத், மாயை தான் பிரகிருதி. பிரகிருதின்றது ஒரு மாயினம் து மகேஸ்வரம் அதுவும் சொல்றது. மாயையை வீல்டு பண்றது யாருன்னா ஈஸ்வரன் தான். அதனாலதான் சிவசக்தின்னு சொல்றோம். மாயான்றது ஒரு தனி சக்தி கிடையாது. இது மாதிரி சாங்கியன் சொல்ற மாதிரி இப்ப அந்த திரிகுணாத்மிகையான அந்த மாயாதான் பிரகிருதி. அதனால இதெல்லாம் கர்மா நடக்கிறது. தயா பிரகிருத்தியா ஏவச்ச ந அந்நியேன, ஏவகாரம் வர்றதுனால ந அந்நியேனன்னு போடுறார் பாஷிகா. பிரகிருத்தியா ஏவ பிரகிருத்தினால மட்டும்தான், சுரூபத்தினால. ஏன்னா அங்க பிரம்மமானது மாயை தான் பரிணாமிகாரம். அந்த சைதன்யமானது ஈஸ்வரனானவன் விவர்த்த காரணம் மாயை வழியாக அப்படின்னு. அப்போ அந்த மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கிறது எதனால்னா பிரகிருத்தினாலதான். பிரகிருத்தியா ஏவச்சன அந்நேன மாதாதி காரிய கரண ஆகார பரிணதையா கர்மாணி வாங்மனக்காயாரபியானி கிரியமானானி நிர்வர்த்தியமானானி சர்வசா சர்வ பிரகாரைஹி. மகத்து அகங்காரம் முதலான சிருஷ்டி, ஹிரண்யகர்ப்ப சிருஷ்டி, ஜீவாத்ம சிருஷ்டி, இதெல்லாம் இதிலிருந்து ஏற்படும். அந்த காரியகரண ஆகாரமாக மாற்றம் அடைஞ்சு இந்த தேகத்தோடு கூட கர்மாக்கள் ஏற்படுறது. வாங் மன காய ஆரபியானி கரியமானானி கர்மாணி. வாக்கு மனசு முதலான இந்திரியங்கள்னால ஏற்படக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் மாயா காரியமாக நடக்கிறது. ஏன்னா மாயை என்ன? பரிணாமி உபாதானம், மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டே போகிறது. உலகத்துல மாற்றம் தெரியறதே மாயையில தெரியறது. ஈஸ்வரன் விவர்த்தமாக சாட்சிபூதமாக பார்த்துட்டு இருக்கிற ஸ்வரூபம். அவருடைய சந்நிதியில இந்த
ஸ்திதி சமா இருக்கட்டும், எல்லா கர்மாவும் பிரகிருதியில தான் நடக்கிறது. அப்போ மாயையானது ஹிரண்ய கர்ப்பனாக, விராட்டாக, ஜீவாத்மாவாக மாறி ஜெகத்தாக இயங்கின்றிருக்கு. அது எப்படி இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து தன்னுடையதுன்னு எடுத்துக்கிறதுன்னா அதுதான் சம்யோகத்தினால அப்படின்னு சொன்னார். பிரகிருதி புருஷ சம்யோகத்தினாலதான் இதரேதர அத்தியாசம் ஏற்பட்டு அவித்யினால ஏற்படுற அத்தியாசத்தினால நாம் செய்கிறேன் அப்படிங்கிறது அந்த தாதாத்மிய புத்தி தான் விவகாரத்துக்கு காரணம். இந்த ஜீவாத்மாவானது தான் ஆத்மவஸ்து பரம்பிரம்ம வஸ்துங்கிறது அறியாதனால இந்த பிரகிருதியோடு கூடிய தாதாத்மிய புத்தி, இதை பத்தி தான் நம்ம ஏற்கனவே இதே அத்தியாயத்துல முன்னாடி ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அந்த தாதாத்மிய புத்தினாலதான் இது ஏற்படுறது. அது இல்லாம ஸ்வரூபம் இதுதான்ற ஞானம் ஏற்படும் பொழுது மோட்சத்தை அடையறான்றத இங்க சொல்றார். அதனால இங்க பாஷ்யக்காரர் பிரகிருத்தியா ஏவச்ச அந்யேன மகதாதி காரிய கரண ஆகார பரிணதையா கர்மாணி வாங்மன காயாரபியானி கிரியமானானி நிர்வர்த்தியமானானி சர்வசா சர்வ பிரகாரைகி. இப்படி வாக்கு மனசு காயம் இதெல்லாம் அதுல இருக்கிற தாதாத்மியத்தினால இது நான், இது என்னுடைய உடம்பு அப்படின்னு இந்த காரியத்தை பண்றதுனால இதெல்லாம் நடக்குதுங்கிற ஞானம் எஃப் பஷ்யதி, அது யாருக்கு ஏற்படுறதோ உபலபத்தே ததா ஆத்மானம் க்ஷேத்ரஜ்ஞம் அகர்த்தாரம் சர்வ உபாதி விவர்ஜிதம். நான் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜனாகிய நிர்விசேஷ உபாதி வர்ஜிதமாக இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜன் பிரஜப்தி மாத்திரம்தான் என்னுடைய சுரூபம்ன்ற ஞானம் பஷ்யதி அப்படிங்கிற. பஷ்யத்தினா ஞானம் ஏற்படும். சும்மா நான் பிலீவ் பண்றேன்னா மோட்சம் கிடையாது. அந்த சுரூபத்தை நிர்தாரணம் பண்ணி ஞானம் அடையும் பொழுது சஹா பரமார்த்ததர்ஷி, அவன் தான் பரமார்த்தமான சுரூபத்தை ஞானத்தை அடைஞ்சவன். நிர்குணஸ்ய அகர்த்துஹு நிர்விசேஷஸ்ய ஆகாஷஸ்ய இவ பேதே பிரமாணானுபத்திஹி இத்யர்த்தஹ. பிரமாணம் இல்லைங்கிறார். எதுக்குன்னா ஆத்மா நானாத்வத்துக்கு பிரமாணம் இல்லை. நிர்குணஸ்ய நிர்குணமாகிய பிரஜப்தி ஞப்தி ஸ்வரூபம் இருக்கே அது அகர்த்தாவாக இருக்கு, நிர்விசேஷமாக இருக்கு. அப்படி ஆகாசத்தை மாதிரி இருக்குன்ற பொழுது அதுல ரெண்டு ஆத்மா இருக்குன்றத காமிக்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. பல ஆத்மாக்கள் இருக்குன்றதுக்கு, பல தேகங்கள் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. ஏன்னா நீயே அதை பார்க்கிற, ஆப்ஜெக்டிஃபை பண்ற. ஆத்மாவை நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்றது இல்லையே, பண்ண முடியறது இல்லையே. The only thing that is not available for objectification is ஆத்மா, கான்சியஸ்னஸ். அதை மட்டும் நீ ஆப்ஜெக்டிஃபையே பண்ண முடியாது. ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுங்கிறது மட்டும் இல்ல, அங்க குணகுணி சம்பந்தம் கூட உன்னால சொல்ல முடியாது. அப்போ இந்த குணத்தோடு இருக்கிற கான்சியஸ்னஸ்னா அந்த குணத்தோடு இருக்கிற கான்சியஸ்னஸ் இன்னொரு பொருள்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா அங்க குணகுணி சம்பந்தம் இல்லை. அப்ப எந்த பிரமாணத்தை வச்சு பல விதமான ஆத்மாக்கள் இருக்குங்கிறத நீ எஸ்டாப்ளிஷ் பண்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க கேட்கிற. ஏன்னா நான் இந்த தேகம் அப்படின்னு சொன்னேன்னா இந்த தேகத்தை பார்க்கிற நான் வேற அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. இது ரெண்டும் சேர்ந்து ஒன்னா இருக்குங்கிறத ஒன்னாலே ஒத்துக்க முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்றது? சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச அப்படின்னு அது காண்பிக்கிறது. அப்ப இந்த ஆத்மாவானது நானா ஆத்மாக்கள் இல்ல, உபாதி பேதத்தினாலதான் நானாத்வ பிரதீதி ஏற்படுறதே ஒழிய சுரூபதா ஆத்மால பல ஆத்மாக்களை சித்தமா பண்ண முடியாது, சித்திக்காது. அதுக்கு பிரமாணம் இல்லைங்கிற. நிர்குணஸ்ய அகர்த்துஹு, அகர்த்தாவாகிய நிர்குண வஸ்துக்கு நிர்விசேஷஸ்ய ஆகாஷஸ்ய இவ நிர்விசேஷஸ்ய, ஆகாசம் மாதிரி விசேஷனம் இல்லாத இருக்கக்கூடிய, ஆட்ரிபியூட்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய
அந்த அகர்த்த ஸ்வரூபமாகிய ஆத்மாவுக்கு பேதே பிரமாண அனுபவத்தி. ஆத்மால பல ஆத்மாக்கள் இருக்குன்னு வேதம் சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் இல்லை. ஏன்னா வேத பிரமாணம் ஒரே ஆத்மாதான் சொல்லிடுது. பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்ல உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு ஆத்மா பிரத்யக்ஷத்துக்கு வர்றதே கிடையாது, அபரோக்ஷமா தான் இருக்கு. அப்ப எந்த பிரமாணத்து வழியாக நீ ஆத்ம நானாத்வத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ற? தேக நானாத்வம் நீ சொல்ற, எல்லாம் சொல்லலாம். நான் சேதன வஸ்து சைதன்ய மாத்திரம் பிரஜப்தி மாத்திரத்தை வந்து நானாத்வமா பலவிதமான சைதன்யம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய வஸ்துகளை தான் நானாத்வம் சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால இங்க நானாத்வ ஆத்மா வந்து எஸ்டாப்ளிஷே ஆகல. நீ எங்க போனோம்? இப்போ பிரத்யக்ஷத்துல தெரியலன்னா அனுமானம் பண்ண முடியாது. பிரத்யக்ஷத்தை பேஸ் பண்ணி தான் அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி எல்லாம். அப்ப இது எதுலையுமே அவைலபிளா இல்லைன்னா நீ எதுக்கு போய் சரணடைஞ்சாகணும்னா ஸ்ருதி பிரமாணம் ஒண்ணுதான் உனக்கு பாக்கி இருக்கு. ஸ்ருதி பிரமாணத்துக்கு போனேன்னா ஸ்ருதி என்ன சொல்லுது? ஒரே பிரம்மன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுது. அப்போ நானாத்வத்துக்கு பிரமாணம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுடுற. புனரபி ததேவ சம்யக் தர்சனம் சப்தாந்தரேன பிரபஞ்சயதி. அதே ஞானத்தை வேற சப்தங்கள்னால திருப்பியும் சொல்றார். ஏன் வேற சப்தத்தினால சொல்லணும்னா இதுல புரியலையா அதுலயாவது உனக்கு புரியட்டுமே அப்படின்னு தான் தாத்பரியம். ஒரே விஷயம்தான் எல்லா உபனிஷம். என்ன சார் அது நீங்க அந்த உபனிஷத் இந்த உபனிஷத் எல்லாம் ஒண்ணுத்து தானே சொல்றதுன்னா ஒண்ணுதான் சொல்லணும். ஒண்ணுத்துல ஆத்மா சர்வாந்தர்யாமி சர்வ நிர்விசேஷம் சொல்லிட்டு இன்னொரு உபனிஷத்துல வந்து ஆத்மா சவிசேஷம் நான் சொல்ல போறது விஷயம் ஒண்ணுதான். பிரக்ரியா பேதத்தினால புரிய வைக்க ட்ரை பண்றது தான் ஒரு உபனிஷத்துகள் வெவ்வேறு கிரந்தங்கள். அதனால இங்க ஸ்லோகங்கள்லயும் வேற விதமாக இதையே சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புனருக்தி வந்து தோஷம் கிடையாது, பூஷணம்னு சொல்றது வேதாந்தத்துல திருப்பி ஒரே விஷயம். எப்படி தியானத்துல ஒரே விஷயத்த பண்றோமோ இந்த ஞானம் ஏற்படுற வரைக்கும் ஒரே விஷயத்தை தான் நம்ம சிரவணம் பண்ணணும். ஆனா ஒரே சொல்லிகிட்டே இருந்தா புத்தி அதுல ஈடுபடாதுங்கிறதுனால வெவ்வேறு விதமான பிரக்கிரியை வழியாக இதை வந்து காண்பிக்கப்படுறது. அதனால இங்க புனரப்பி ததேவ சமயக் தர்ஷனம், அதே சமயக் தர்ஷனத்தை சப்தாந்தரேன பிரபஞ்சேதி வேற வார்த்தைகள்னால சொல்றார் பகவான் அப்படின்னு பாஷ்யக்காரர். யதாபூத பிருதக் பாவம் ஏகஸ்தமனு பஷ்யதி தத ஏவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா. யதா இங்க யதான்னு இருக்கு. பாஷ்யக்காரனா யதா யஸ்மின் காலேன்னு தான் எழுதுறார். அதனால யதாபூத பிருதக் பாவம், யதாபூத பிருதக் பாவம்ன்றது யதான்னு தான் எடுத்துக்கணும். இப்போ யதா பூத பிருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி ததா ததஹ ஏவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே. யதா எப்பொழுது பூத பிருதக் பாவம் ஒவ்வொரு பூதத்துக்கும் இருக்கிற வெவ்வேறு விதமான பாவங்கள் தன்மைகள் இருக்கே அது எல்லாம் ஏகஸ்தம். அந்த நானாத்துவ நாமரூபங்கள் ஒரே இடத்துலதான் இருக்கு. எதுல? சத்தா மாத்திரம் அஸ்தி அப்படின்னு சொல்றோமே, சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்தம் சொல்றோம். அந்த சத்வஸ்து அஸ்தி அஸ்தி அஸ்தி. நாமரூபம்லாம் பஸ்மம் ஆயிடுது விசாரம் பண்ணும் பொழுது. இருத்தல் எங்க இருக்குன்னா பஸ்மத்துல தான் இருக்கு. ஆதாரபூதமா இருக்கிற அந்த சத்வஸ்து மட்டும்தான். அதனால்தான் பஸ்மத்தை வச்சுட்டு இருக்கார் பரமேஸ்வரன். சத்ஸ்வரூபம் எல்லாம் அடங்கின அப்புறம் நாமரூபங்கள் எல்லாம் அடங்குறது இல்லை. ஸ்மசானத்துல பஸ்மம் தானே இருக்கு. எல்லா நாமரூபம் அடங்கி ஆதாரபூதமா இருக்கிற ஏகஸ்தம். பூத பிருதக் பாவம் எல்லாம் ஒரே இடத்துல ஏகஸ்தம் ஆயிடுறது. அதுக்காக உடனே இது என்ன எல்லாம் அழியணுமான்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு ஓமைக்கா சொல்றோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. பூத பிருதக் பாவம் இருக்கும் பொழுதே அது ஏகஸ்தமாக தான் இருக்கு, ஒரே வஸ்துல தான் இருக்கு.
அடுத்தது ஒரு எக்ஸாம்பிளே அது கொடுக்க போறார். சூரியனுடைய பிரகாசம் எப்படி எல்லா பொருளையும் பிரகாசிச்சுண்டு ஆனா அதிலிருந்து அப்பாற்பட்டு நின்னுட்டு இருக்கோ அது மாதிரி இந்த பூதங்களினுடைய பிரதக்பாவம் எல்லாம் ஒரே வஸ்துல ஆசிரயிச்சு தான் இருக்குங்கிறத யார் பார்க்கறாளோன்னு அர்த்தம். ஏகஸ்தம் அனுபஷ்யதி. அதே விஷயம்தான், சொன்ன விஷயம்தான். சமம்னு சொன்னத பிருதக்பாவம் ஏகஸ்தம்னு சொல்ற. நானாத்வ பிருதக்பாவம் ஒரே இடத்துல இருக்கிறத யார் பார்க்கறாளோ ததா ததா ஏவ விஸ்தாரம். அதிலிருந்து தான் எல்லாம் விஸ்தாரமாகி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே பிரம்ம சம்பத்தியதே. ஏன் இதை ஒரு வெறும் ஒரு ஃபேக்டா தெரிஞ்சுக்கிறதுனால இல்ல, அந்த மத்த அதுக்கு ஒன்ஸ் அந்த ஞானம் ஏற்பட்டுடுதுன்னா என்ன பிருதக் பாவத்தை பார்த்தாலும் அங்க ஏகஸ்தமா இருக்கிற பிரம்மன் தான் தெரியும். அதனாலதான் ஏன்னா ஓ எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, அவர் சொன்னார், நிறைய உபநிஷத்துலாம் கேட்டுட்டேன், கீதா எல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் ஒண்ணுத்துலேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கான், அதனால அதை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது அது சப்த பிரம்மாதி வர்த்ததேன்னு வெறும்னா வார்த்தையால கேட்டுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த சுரூப ஞானம் ஏகஸ்தம். அதனால்தான் பஷ்யத்திங்கிற வார்த்தையை போடுறேன். யாரால பார்க்க முடியறதோ அந்த சுரூபம், அப்போ பிருதக் பாவமே தெரியாது. பிருதக் பாவமாக தெரிஞ்சாலும் பாதா சாமானாதிகரண்யமாக பிருதக் பாவம் எங்க இருக்கோ அங்க ஏகஸ்தமான பிரம்மன் தான் இருக்கு அப்படிங்கிற ஞானம் இருக்கும். அப்படி இருந்தா பிரம்ம சம்பத்தியத்தை பிரம்மத்தை சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். சொரூபத்துல போய் நிலைச்சு நிக்கிறான் அப்படின்னு. ஏன்னா இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான், நாமரூபங்கள் தான் வெவ்வேறையா தெரியறது. ஒரு களிமண்ணிலேருந்து எத்தனையோ பானைகள் தெரிஞ்சாலும் களிமண் தெரியற மாதிரி ஒரே வஸ்து தான். யதா யதா யஸ்மின் காலே பூத பிருதக் பாவம் பூதானாங் பிருதக் பாவம் பிருதக்த்வம் ஏகஸ்மின் ஆத்மனி ஸ்திதம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி. ஒரே ஆத்மால தான் அத்தனையும் ஆதரித்து இருக்கு, அதோட ஆதாரத்துல தான் இருக்கு. அதை எப்படி அவன் தெரிஞ்சுக்கிறான், அதுதான் இங்க சொல்ற. அதாவது அந்த ஞானத்தினால என்ன, ஞானம்னா என்னன்னா சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம். அணு ஆத்மானம் பிரத்யக்ஷத்வேன பஷ்யதி. அனுபஷ்யதிங்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா சாஸ்திர ஆச்சாரிய உபதேசத்தினால தெரிஞ்சுக்கிறான், பிரமாணத்தினால பிராப்தி அடையிறது. ஏதோ புக்கை படிச்சு அத்வைதா சேஸ் தெர் ஆர் 3 philosophies, அத்வைதா, துவைதா and விசிஷ்டாத்வைதா. Advaita says all is there is only one Brahman. Vishishtadvaita says there are names and forms but there is still one unified Brahman. Something like that. அப்படி சொல்லுவான். Advaita says there are two, ஏதோ 3 philosophies, 3 point of view மாதிரி. அது படிச்சு என்ன பிரயோஜனம்? அது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதரிங் அது இல்லை இங்க. சாஸ்திர ஆச்சாரிய உபதேசத்தினால, ஏன்னா உன்னுடைய சுரூபத்தை பத்தி சொல்ற விஷயம். அப்போ அதை காண்பிச்சு கொடுக்கறது சாஸ்திரம், அதுக்கு பிரயத்தனம் பண்றது. ஆச்சாரியன் சாஸ்திரத்தை புரிய வைக்கிறார். அதனால ஏற்படக்கூடிய ஞானத்தினால அந்த சாஸ்திரத்தினால யார் பார்க்கறானோ அப்படின்னு. அணு ஆத்மானம் பிரத்யக்ஷத்வேன பஷ்யதி. அபரோக்ஷம்னு அர்த்தம் அங்க. பிரத்யக்ஷம்னா ஆத்மேவ இதம் சர்வமிதி ததா ஏவச்ச தஸ்மாதேவ விஸ்தாரம் உற்பத்தியும் விகாசம். அந்த ஆத்மால இருந்து தான் இது எல்லாம் விஸ்தாரம் ஆறுது, உலகமே பெருசா ஆகிறது அப்படிங்கிறத பாக்குறது. அதை இங்க ஸ்ருதியிலேருந்து கோட் பண்றார். ஆத்மத பிராணஹா ஆத்மதா ஆஷா ஆத்மதா ஸ்மரா ஆத்மதா ஆகாஷ ஆத்மதா தேஜः ஆத்மதா ஆபः ஆத்மதா ஆவிர்பாவ திரோபாவா பாவௌ ஆத்மதா அன்னம். ஆத்மாவிலிருந்து பிராணம், ஆத்மாவிலிருந்து ஹோப் ஆசை, எதிர்பார்ப்புகள், நம்பிக்கை, ஆத்மாவிலிருந்து மெமரி, இல்லை மன்மதன், ஏதோ ஒன்று ஆசைன்னு எடுத்துக்கலாம் அங்க. ஆத்மாவிலிருந்து ஆகாசம், ஆத்மாவிலிருந்து அக்னி, ஆத்மாவிலிருந்து தான் ஜலம், ஆத்மாவிலிருந்து தான் ஆவிர்பாவ திரியோபாவங்கள், ஏற்படுதல் அழிதல் எல்லாமே. அந்த சைக்கிளே ஆத்மாலேருந்து தாங்கிறார் சொல்லுது வேதம். ஆத்மா ஆத்மதா அன்னம், சாப்பாடும் ஆத்மாலேருந்து தான்.
எல்லாமே ஆத்மனா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு சொல்ற மாதிரி இன்னொரு ஸ்ருதியிலேருந்து எடுத்து சொல்றார். இப்படி எல்லா விஷயங்கள், இந்த எல்லா விஸ்தாரம் எங்கேருந்து ஏற்பட்டதுன்னா ஆத்மாலேருந்து ஏற்பட்டது. இந்த காரிய காரண பிரக்கிரியை எதுக்கு? காரியம் காரணத்திலிருந்து வேறுபடாதது. அதனால காரணம் சத்தியம், காரியம் மித்யா, ஆத்மாதான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஆகாஷ தேஜ ஆப அன்னம் இதுதானே நம்ம அனுபவிக்கிற உலகம். பிராணன் இதெல்லாம் ஆத்மாலேருந்து தான் வந்திருக்குன்னா உனக்கு தெரியற விஷயமும் தெரிந்து கொள்கின்ற வஸ்துவும் ஒண்ணுதான் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம். இத்தியேவமாதி பிரகாரைஹி விஸ்தாரம் யதா பஷ்யதி. அப்படி அப்ப எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் அதனுடைய காரணமாகிய பிரம்மன் தான் அங்க தெரியும். அதனால பிரம்ம சம்பத்தியதே பிரம்மைவ பவதி. ஏன்னா அவனே வேற பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு ஆயிட்டேன். அவன் சுரூபந்தான் அதுன்னு ஆயிட்டுறதுனால பிரம்மைவ பவதி பிரம்மைவ அஸ்தி, ஏற்கனவே பிரம்மன் தான். அதனால ஞானத்தினாலையும் பிரம்மமாகறான். ததா தஸ்மின் காலே, எந்த க்ஷணம் ஞானம் ஏற்படுறதோ அப்பவே அவன் பிரம்மமாகிறான். பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படிங்கிற இத்தியர்த்தா. அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுட்டு முடிச்சிடும். ஏகஸ்ய ஆத்மனஹ சர்வதேகாத்மத்வே தத்தோஷ சம்பந்தே பிராப்தே இதமுச்சதே. எல்லா தேகத்திலையும் ஒரே ஆத்மா தான் இருக்குன்னா தேகதோஷங்கள் ஆத்மாவை தொடரதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறதுனால இது நிறைய இடத்துல இதை பாஷ்யக்காரர் கோட் பண்ற ஸ்லோகம் அது. அநாதித்வான் நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அவ்யயः ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. ஏன்னா இந்த அநாதித்வாத் நிர்குணத்வாத் அங்கங்க நம்மளே இப்ப கூட பார்த்து ஒரு 4-5 ஸ்லோகம் முன்னாடி கூட கோட் பண்ணார். எதனால இந்த ஸ்லோகத்துல சந்நியாச தர்மமும் சொல்லப்படுறது. ஏன்னா அவன் பண்ணாலும் பண்றதில்லை. ந கரோதி ந லிப்யதே. அதனால நைவ கிஞ்சித் கரோதி சகான்னு வேற இடத்துலையும் சொல்றார். ஏன்னா அநாதித்வாத் நிர்குணத்வாத் அவ்யயா பரமாத்மா, அதுதான் அயம். அயம்ன்ற சப்தம் ஜீவாத்மாவை சொல்றது. அயம் அவ்யயா பரமாத்மா. அயம்னு சொல்லாலே இங்க இருக்குன்னு அர்த்தம், அங்க இருக்குன்னு சொல்றது இல்லை பரமாத்மாவை. பரமாத்மா ஒருத்தர் அங்க இருக்கார் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆத்மான்ற பதமே நான்றதுல தானே போய் நிக்கணும். பரமாத்மா இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆத்ம பதம் இருக்கே. அப்போ அயம் இந்த பரமாத்மாவானது அநாதித்வாத் நிர்குணத்வாத் சரீரஸ்தோபி ந கரோதி ந லிப்யதே. இந்த தேகத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் தேகம் பண்றதுல இது பட்டுக்கிறது இல்லை. அப்ப யாரு பண்றா? பிரகிருத்தே கிரியமானானி பிரகிருத்தியா ஏவன்னு சொன்னாரே பகவான். அப்போ இதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றார் அந்த ஞானம். அதனாலதான் அந்த மித்யாத்வம் சத்தியம் பிரம்ம ரெண்டும் சேர்ந்து தெரிஞ்சின்றாதான் மோட்சம். பரதந்திர பரம்பிரம்ம இது ரெண்டுத்தினுடைய ஞானம் சேர்ந்து ஏற்படணும். அதனாலதான் அது ரெண்டுத்தையும் இங்க சொல்றாரு பகவான். ரொம்ப அருமையான ஒரு சாப்டர் இது. பிரகிருதி புருஷ வேதம்னு ஒரு பேர் இதுக்கு. க்ஷேத்திரஜ விபாகம்னு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஒரு சின்ன டவுட் இருக்கு. இதுல சொல்லியிருக்கார் ஒரு ஆத்மா இந்த உலகில் உள்ள பல தன்மைகளில் ஒன்றில் உள்ளதாகவும் அந்த ஒன்றிலிருந்தே இவை அனைத்தும் மாறுதல் பெறுவதாகவும் உணர்ந்தவன் பிரம்மன் ஆகிறான் அப்படிங்கிறது இதனோட பொருள்னு ஒரு வச்சுட்டா, அதாவது ஆத்மாலேருந்து வேறுபடுறதுதான் இந்த ஒவ்வொருவோட தன்மை அப்படிங்கிறது தான் பொருள் இல்லையா? ஆமா. ஆனா அந்த மாறுகின்ற தன்மை மாயையினுடைய ஒரு ஸ்வரூபம்.
அது வந்து ஆத்மாவினுடைய சுபாவம் கிடையாது. கரெக்ட். ஆனா அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட தன்மையும் வேறுபடுறதுனால அப்ப ஒரு ஆத்மாவும் வேறா? இஃப் ஆத்மா சேம் அதுலேருந்து வர்றது எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான்னா அதுலேருந்து வர்ற தன்மைகள் ஏன் வேற இருக்கு? அதுதான் அந்த சம்பந்தம். அதனாலதான் இந்த ஒரு ஆத்மாலிருந்து பலவாக ஆகிறது அப்படிங்கிறதே அத்தியாசமாக தான் அது ஏற்படுறது. அதாவது மாயைனாலேங்கிறத நம்ம பார்த்தோமே. பகவான் என்ன சொல்றார், இது வந்து இதே கேள்விதான் அவர் கேட்கிறார். அந்த பாஷ்யக்காரரே அதை கேட்டுட்டு தான் அந்த கனெக்ஷன் கொடுக்கிறார். அப்ப ஏன் இவ்வளவு நானாத்வம் இருக்குன்னா, இது பிரகிருதி தான் இதை பண்றதே ஒழிய பரம பிரம்மம் பரம் புருஷம் முதல்ல சொன்னார் இல்லையா? சமம் சமம் சர்வேஷு பூதேஷு அந்த பஷ்யந்தம் பரமேஸ்வரம் சொல்லும் பொழுது சமமாக இருக்கிறது ஆத்மவஸ்து பிரம்மன் தான். ஆனா அப்ப ஏன் இவ்வளவு பலவாக தெரியறது, பலவிதமான குணங்கள் இருக்குன்னா பிரகிருத்தினாலதான் அந்த பலவாறாகிய தன்மை ஏற்படுறது. அப்ப அந்த பிரகிருதிக்கும் இந்த பரபிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னா அதுதான் அத்தியாசிக்க சம்பந்தம், சூப்பர் இம்போசிஷன் தான். சம்யோகம்னு சொல்றாரு இல்லையா? அந்த சம்யோகம்ங்கிறது இந்த பிரகிருத்தினுடைய வேலையை வந்து லைட் அப் பண்ணுது, அவ்வளவுதான். சொரூபம் வந்து நிர்குணமான சொரூபம் தான். இந்த சகுணமாக ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாக்கும் இருக்கிற பேதங்களை காண்பிக்கிறது எல்லாம் பிரகிருத்தியினுடைய குணம். அது ஆத்ம குணம் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், இந்த மித்யாத்வம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு டிபெண்டன்ட் ரியாலிட்டிங்கிறது தான் அங்க பாயிண்ட். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டா கொடுக்குற எக்ஸாம்பிள், ஒரு பானை ஒரு மாதிரி இருக்கு, ஒரு ஜாடி ஒரு மாதிரி இருக்கு, ஒரு டம்ளர் ஒரு மாதிரி இருக்கு. எல்லா நானாத்துவம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கு. ஆனா சொரூபத்தகா எல்லாமே களிமண்ணு தான் அப்படின்னு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப அந்த டிஃபரன்ஸ் எதுல இருக்கு? களிமண்ல இல்ல. அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கிற ஜாடியோ இல்ல மக்கோ டம்ளரோ அந்த தன்மை வந்து களிமண்ணோட தன்மை கிடையாது இல்லையா? இருந்தா களிமண்ல எப்பவுமே ஒரு டம்ளர் தெரியணும், இல்ல கப்பு தெரியணும். அந்த கப்பு தன்மை டம்ளர் தன்மை எல்லாமே களிமண் மேல இருக்கிற சூப்பர் இம்போசிஷன் தான். ஈவன் தோ களிமண்ணு தான் டம்ளராக தெரியுதுனாலும், களிமண்ணு தான் ஜாடியாக தெரியுதுன்னாலும், ஜாடித்தன்மை டம்ளர் தன்மை இது எதுவுமே களிமண்ணுடைய தன்மை கிடையாது. அப்போ அது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்யோகம் தான் சம்பந்தம், சூப்பர் இம்போசிஷன் தானே ஒழிய சுபாவமாக களிமண்ணு பானையா ஆயிடுத்து, களிமண் வந்து ஜாரா ஆயிடுத்து, களிமண் வந்து டம்ளரா ஆயிடுத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. களிமண் களிமண்ணாவே தான் இருக்கு. அப்ப அதுதான் நம்ம விவர்த்த காரணம்னு சொல்றோம். இங்கேயும் அதுதான் சொல்றாரு, பிரகிருதி தான் நானாத்வத்தை காண்பிக்கிறது. அதனாலதான் அது விசாரம் பண்ண உடனே இல்லாம போயிடுறது, சொரூபம் தான் மீதி இருக்கு. இப்போ மாயையினாலதான் நானாத்வம் தெரியறதே ஒழிய சொரூபமாக ஒரு ஆத்மா வந்து பல ஆத்மாவாக பிரிஞ்செடுத்து அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுறதா? கொஞ்சம் கேட்டுட்டே இருக்கோ, புரியும். ஓகே ஓகே ஓகே, சரிம்மா.